الله الله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم عن شداد بن أوس رضي الله عنه قال: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله. இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அவன் யஹ்லுகு மா யஷா, அவன் நாடியதை படைக்கக்கூடியவன். வஅன்னஹு ஹுவ அத்ஹக வஅப்கா, அவன்தான் எம்மை உயிர்ப்பிக்கவும் செய்கின்றான், அவன்தான் எம்மை மரணிக்கவும் செய்கின்றான். வஅன்னஹு ஹுவ அத்ஹக வஅப்கா, அவன்தான் எம்மை சிரிக்கவும் வைக்கின்றான், அவன்தான் எம்மை அழவும் வைக்கின்றான். குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் ஒருவன். அல்லாஹு ஸமத், அவன் எவ்வித தேவையும் அற்றவன். லம் யலிது வலம் யூலது, அவன் பெறவும் இல்லை, யாரினால் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக இவ்வண்ட சராசரத்தில் யாருமே வர முடியாது. அவனுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகம் பாவம் எனும் இருளினால் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்திற்கு ஓர் ஒளியாக, ஒரு சூரியனாக, மண்டையோட்டில் மது அருந்தக்கூடிய காலகட்டத்தில் முழு உலகத்தையும் சீரான வழியின் பக்கம், நேரான வழியின் பக்கம் கொண்டு சென்ற உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதிலும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஊன்கள், இன்னும் கியாமத் நாள் வரை ஈமான் கொண்டுள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் இருபாலர்கள் மீதிலும் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது வாழ்க்கையில் எதை ஹலாலாக்கி இருக்கின்றானோ அதை எமது வாழ்க்கையில் கட்டாயம் எடுத்து நடக்கும்படியும், எந்தெந்த விடயங்களை ஹராம் என கூறி தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை எமது வாழ்க்கையில் முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளும்படியும், எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் எம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று பயந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செஞ்சு கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்ட். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, உலகம் எனும் ஒரு வாகனத்தில் நாம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நாள் அல்ல ஒரு நாள் உலகமும் அழியத்தான் போகிறது, அதில் வாழக்கூடிய நாமும் அழியத்தான் போகிறோம். அதில் எனக்கும் சந்தேகம் கிடையாது, உங்களுக்கும் சந்தேகம் கிடையாது. கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ்லம் யபக மினத் துன்யா இல்லா யௌமுன் லதவ்வலல்லாஹ் வதாலிகல் யௌம் ஹத்தா யபஅஸ ஃபீஹி அஜலன் மின் அஹ்லி பைத்தி யம்லஉல் அர்த கிஸ்தன் வ அத்லா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகம் அழிவதற்கு ஒரு நாள் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த ஒரு நாளை நீளமாக்குவான். எந்த அளவுக்கு நீளமாக்குவான் என்றால், என்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குடும்பத்தில் இருந்து ஒரு மனிதர் தோன்றுவார், ஒரு மனிதர் பிறப்பார்.
அவருடைய பெயர் என்னுடைய பெயர் முஹம்மதாக இருக்கும். அவருடைய தந்தையின் பெயர் என்னுடைய தந்தையின் பெயர் அப்துல்லாவாக இருக்கும். அவர் உலகத்தில் தோன்றக்கூடிய நேரத்தில் ஃபித்னாக்கள் நிறைந்து காணப்படும், பிரச்சனைகள் நிறைந்து காணப்படும். மக்களுக்கு மத்தியில் நீதம் என்பது கிடையாது, மக்களுக்கு மத்தியில் ஞானம் என்பது கிடையாது, மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை என்பது கிடையாது. சொத்துக்கள் மோசமான முறையில் பிரித்து கொடுக்கப்படும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நேரத்தில் அந்த காலத்தில் அவர் உலகத்தில் தோன்றி யம்லஉல் அர்த கிஸ்தன் வ அத்லா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் மக்களுக்கு மத்தியில் ஆட்சியை கைப்பிடித்து ஆட்சியை எடுத்து நீதம் நியாயம் தர்மம் அனைத்தையும் நேரான முறையில் சீரான முறையில் நிலைநாட்டுவார். அவர்தான் இன்று முழு உலக மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். முழு மக்களும் அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் மஹ்தி வருவதற்கு 7 அடையாளங்களை 5 அடையாளங்கள் முஸ்தத்ரகுல் ஹாக்கிமில் பதிவு செய்யப்படுகிறது. 2 அடையாளங்கள் முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்படுகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலாவது அடையாளம் என்ன அடையாளம் தெரியுமா? அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, குதுபாவை தெளிவான முறையில் ஆரம்பத்திலிருந்து கேட்டாதான் பேசப்படக்கூடிய விடயங்கள் விளங்கும். சொன்னார்கள் முதலாவது அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் மஹ்தி வருவதற்கான முதல் அடையாளம் யுஸ்கீஹில்லாஹுல் கைஸ். உலகத்தில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும், மழை அதிகமாக பெய்யும். நேரம் காலம் இல்லாத மழை, சீசன் இல்லாத மழை நாம் கண்ணால் கண்டிருப்போம், காதால் கேட்டிருப்போம். நமது நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதா? சென்ற வருடம் 2024 கடைசி காலகட்டத்தில் எமது நாட்டில் மழை பெய்தது. எப்படிப்பட்ட மழை? ஒரு வருடம் பெய்த மழையா? கிடையாது. ஒரு மாதம் பெய்த மழையா? கிடையாது. ஒரு கிழமை பெய்த மழையா? கிடையாது. கூடிய காலம் எத்தனை நாட்கள்? கூடிய காலம் 3 அல்லது 4 நாட்கள் பெய்த மழை. குறைந்த காலம் ஒரு நாள் ஒரு நைட் பெய்த மழை. எத்தனையோ பேர் அகதிகளானார்கள், எத்தனையோ பேர் சொத்து செல்வங்களை இழந்தார்கள், எத்தனையோ பேர் தன்னுடைய குடும்பங்களை இழந்தார்கள், எத்தனையோ பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தையர்களை இழந்தார்கள். கண்ணால் கண்டோம், காதால் கேட்டோம். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, இப்ப யோசிப்பீங்க, ஸ்ரீலங்கால மட்டுமா மழை பெய்யுது? வேற நாடுகள்ல மழை பெய்யுது இல்லையா? அதுக்கு முந்தைய வருடம் 2024 சவுதி அரேபியா 14 மாநிலங்களை கொண்ட நாடு. சவுதி அரேபியாவில் மழை பெய்தது. எந்த அளவுக்கு மழை என்றால், சவுதி அரேபியாவின் மாநிலங்களில் ஒரு மாநிலம் மிஸ்பலா என்று சொல்லக்கூடிய மாநிலம். பெய்த ஒரு மழையின் காரணமாக மிஸ்பலால இருக்கக்கூடிய வாகனங்கள் தண்ணீரில் மிதந்தது. கேள்விப்பட்டிருப்போம் சம்பவங்களை, சரித்திரங்களை. சவுதி அரேபியாவின் வானிலை அறிவிக்கை தெரிவிக்கிறது, உலக வரலாற்றில் சவுதி அரேபியாவில் பெய்த மழையில் மிக பிரம்மாண்டமான ஒரு மழைதான் 2024 பெய்த மழை. அது மட்டுமா? அமெரிக்கா 54 மாநிலங்களை கொண்ட நாடு. அமெரிக்காவில் ஒரு மாநிலம் தான் புளோரிடா என்று சொல்லக்கூடிய மாநிலம். 2024 பெய்த மழையின் காரணமாக புளோரிடா என்ற மாநிலம் 1 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு, 1 கோடி மக்கள் வாழக்கூடிய பிரதேசம், 90% யகூதிகள் வாழக்கூடிய ஒரு பிரதேசம். அந்த பிரதேசத்தில் பெய்த ஒரு மழையின் காரணமாக சுமார் 80 லட்சம் பேர் அகதிகளானார்கள். கண்ணால கண்டிருப்போம், காதால கேட்டிருப்போம் தகவல்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? வதஹ்ருஜுல் அர்து நபாதா. மக்களுக்கு மத்தியில் விளைச்சல்கள் அதிகரிக்கும்.
எமது ஊரை மட்டும் எடுத்து பார்க்க தேவையில்லை, வெளி ஊர்களையும் எடுத்து பாருங்க, வெளி ஊர்களை வெளி நாடுகளையும் எடுத்து பாருங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது அடையாளம் மக்களுக்கு மத்தியில் பயிர்கள் விளைச்சல்கள் அதிகமாக காணப்படும். மூன்றாவது அடையாளம் வதஹ்ருஜுல் மாஷியா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூன்றாவது அடையாளம் என்ன அடையாளம் தெரியுமா? மக்களுக்கு மத்தியில் கால்நடைகள் அதிகரிக்கும். சற்று சிந்தனையை வெளியே விட்டு பாருங்க. கால்நடைகள் அதிகமாக காணப்படும். நான்காவது அடையாளம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஅத்தில் மால சிஹாஹா. நீதியான தலைவர், நீதியான ஜனாதிபதி நீதியான முறையில் மக்களுக்கு மத்தியில் சொத்து செல்வங்களை தகுந்த முறையில் பிரித்து கொடுப்பார். சிந்தனை செய்து பாருங்க. ஐந்தாவது அடையாளம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன அடையாளம் தெரியுமா? வதஅதுமுல் உம்மah. பலகீனமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பலமான இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாறும். 1924 ஒட்டமன் எம்பையர், உஸ்மானிய பேரரசு, உஸ்மானிய ஆட்சி, அப்துல் ஹமீத் அத்தானி அவருடைய ஆட்சியுடன் உஸ்மானிய ஆட்சி முடிவுக்கு வருகிறது. இஸ்லாமியர்களுடைய பலம் குறைய ஆரம்பிக்கிறது. 1924 அப்போது மங்கி போன அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இமாம் மஹ்தி வருவதற்கு முன்னால் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பலம் வாய்ந்த இஸ்லாமியர்களாக மாறுவார்கள். முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய 6வது அடையாளம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா இக்திலாஃபின் மினன் நாஸ். ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சாம்ராஜ்யம், ஒற்றுமையாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கருத்து வேறுபாடின் காரணமாக, ஃபித்னாக்களின் காரணமாக, பெண்கள் காரணமாக, ஆண்கள் காரணமாக, சொத்து செல்வங்கள் காரணமாக பிளவுபடுவார்கள். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? ஆடு போனாலும் சண்டை, மாடு போனாலும் சண்டை, அது போனாலும் சண்டை, இது போனாலும் சண்டை. உலகத்துல மக்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் அதிகரிப்பது, ஊர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் அதிகரிப்பது, நாடுகளுக்கு மத்தியில் பிரச்சனைகள் அதிகரிப்பது இமாம் மஹ்தி வருவதற்கான 6வது அடையாளம். இந்த உலகம் அழிவதற்கான மிகப்பெரிய ஒரு அடையாளம். 7வது அடையாளம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலத் தலாசில். உலகத்தில் பூகம்பங்கள் அதிகரிக்கும். NEIC, நேஷனல் என்விரான்மெண்டல் இன்ஃபர்மேஷன் சென்டர், தேசிய பூமி அதிர்ச்சி தகவல் நிலையம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. கடந்த 11 வருடங்களாக உலக வரலாற்றில் 2000ங்களுக்கு மேற்பட்ட பூமி அதிர்ச்சிகள் தென்பட்டிருக்கின்றன. உலகத்தில் பூமி அதிர்ச்சியின் காரணமாக 6 விமானங்கள் இதுவரைக்கும் சிதைவடைந்திருக்கின்றன, வெடித்திருக்கின்றன. சகோதரர்களே, கண்ணால் காண்கின்றோம், காதால் கேட்கின்றோம், உலகத்தின் முடிவின் அறவாசியை கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம். ஆனா நாம் இன்னும் என்ன செய்யல? தயாராகல, நாம் இன்னும் ரெடி ஆகல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்கு பின்னால் என்ன நடக்கும் தெரியுமா? அபூ தாவூதில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், இப்னு மாஜாவில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்கு பின்னால் சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் உண்டாகும். என்ன குழப்பம்? என்ன குழப்பம் தெரியுமா? சவுதி அரேபியாவின் அரசன் மரணித்ததற்கு பின்னால் சவுதியுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக வேண்டி, கஅபத்துல்லாஹ்வுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக வேண்டி, மக்காவுடைய பொக்கிஷத்தை கைப்பற்றுவதற்காக வேண்டி சவுதி அரேபியாவின் அரசனுடைய 3 பிள்ளைகளும் பிரச்சினைப்படுவார்கள். கொஞ்சம் சற்று யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அரசன் யாரு? அரசன் பிள்ளைகள் யாரு? இன்றைக்கு என்ன பிரச்சனை போய்கொண்டிருக்கின்றது? சவுதி அரேபியாவின் அரசன் மரணித்ததற்கு பின்னால் ஆட்சியை பிடிப்பதற்காக வேண்டி 3 பிள்ளைகளும் சண்டை பிடிப்பார்கள், பிரச்சினைப்படுவார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனால் இவர்கள் 3 பேரும் ஆட்சியை பிடிக்க மாட்டார்கள்.
ஆட்சியை பிடிக்க மாட்டார்கள். இந்த பிரச்சினை நடக்கக்கூடிய நேரத்தில் தான் சவுதி அரேபியாவின் கிழக்கு திசையில் இருந்து திர்மிதில வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், அபூ தாவூதில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதுக்பலு ரியாத்தி ஸூதி மின் கிபலல் மஷ்ரிக், கருப்பு கொடியேந்திய படை சவுதி அரேபியாவின் கிழக்கு திசையிலிருந்து கருப்பு நிற கொடியேந்திய படை வெளியாகும். எங்கிருந்து வெளியாகும் என்பதையும் சொன்னார்கள். திர்மிதில வருது மின் ஹுராசான், தஜ்ஜால் வெளியாகக்கூடிய பகுதி தான் குரோசன் என்று சொல்லக்கூடிய பகுதி. குராசான் என்ற பகுதி, அதாவது ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் குரோசன், குராசான் என்று சொல்லக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் இருந்து தான் அந்த கருப்பு நிற கொடியேந்திய படை வெளியாகும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம்களே அந்த படையை நீங்கள் கண்டால் அந்த படையுடன் போய் சேர்ந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அந்த படையில் தான் ஃபஇந்தஹு கலீஃபத்துல்லாஹில் மஹ்தி, அந்த படையில் தான் அல்லாஹ்வுடைய கலீஃபா இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். அபூ தாவூத் அவருடைய அடுத்த ரிவாயத்தில் பதிவு செய்யப்படுகிறது, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் மதீனாவில் தான் இருப்பார்கள். அவருக்கு தெரியாது நான் தான் மஹ்தி, அவர் தான் மஹ்தி, அவருக்கே தெரியாது. அவருடைய பட்டம் தான் மஹ்தி. மஹ்தி என்பது அவருடைய பட்டம், அவருடைய பெயர் தான் ஆரம்பத்தில் கூறியிருந்தேன், முஹம்மத் பின் அப்துல்லா. இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் பார்ப்பாங்க, மதீனாலையும் பிரச்சனை, எல்லா பக்கத்தாலையும் பிரச்சனை, சவுதியிலையும் பிரச்சனை பார்ப்பாங்க, இங்கு இருக்கிறது சரி வராது. எனவே ஃபயஹ்ருஜு ரஜுலுன் மின் அஹ்லில் மதீனதி ஹாரிபன் இலா மக்கா, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் மதீனால இருந்து மக்காவின் பக்கம் விரண்டு போவார்கள். போனவுடன் உலமாக்கள் எழுதுகிறார்கள், எந்த அளவுக்கு என்றால் மக்காவில் இருக்கக்கூடிய நல்லடியார்கள், மக்காவில் இருக்கக்கூடிய உலமாக்கள் விளங்கிக் கொள்வார்கள், இதோ அல்லாஹ்வுடைய கலீஃபா இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்துவிட்டார் என்பதாக. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் சுயூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாப் தான் அத்தஸ்கிரா பி அஹ்வாலில் மௌதா வ உமூரில் ஆகிரா என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் மக்காவிற்கு வந்ததற்கு பின்னால் வானத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு சத்தம் வெளியாகும். என்ன சத்தம் தெரியுமா? இதோ அல்லாஹ்வுடைய கலீஃபா இமாம் மஹ்தி வந்துவிட்டார், முஸ்லிம்களே இமாம் மஹ்தியுடன் பைஅத் உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் என்ற சத்தம் வானத்தில் இருந்து வரும். உடனே மக்காவில் இருக்கக்கூடிய நல்லடியார்கள், மக்காவில் இருக்கக்கூடிய முழு மனித சமுதாயமும் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் போய் ஹஜருல் அஸ்வத், மகாமு இப்ராஹிம் இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் சென்று பைஅத் உடன்படிக்கை செய்வார். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் முதலாவது செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா? மக்கள் எல்லாம் பைஅத் செய்ததுக்கு பின்னால் இந்த உலகத்தை 3 வகையா பிரிக்கலாம். முதலாவது இந்துஸ்தான், இரண்டாவது அரபிஸ்தான், மூன்றாவது குஃப்ரிஸ்தான். இந்துஸ்தான் என்பது நம்முடைய ஸ்ரீலங்கா நாடும் வரும், அதே போல இந்தியாவும் வரும். அரபிஸ்தான் வரக்கூடிய நேரத்தில் அரபு நாடுகள் வரும். குஃப்ரிஸ்தான் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் யகூதிகள் வாழக்கூடிய பிரதேசம், யகூதிகள் வாழக்கூடிய நாடு, காபிர்கள் இருக்கக்கூடிய நாடு, இவைகள் வரும். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, முதலாவது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் செய்யக்கூடிய வேலை என்ன வேலை தெரியுமா? முழு அரபு நாடுகளையும் கைப்பற்றுவார். யோசிச்சு பாருங்க, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஏன் முதலாவதாக அரபு நாடுகளை கைப்பற்றணும்? நம்ம நாடு இருக்குது, கைப்பற்றலுமே. பௌத்த நாடு, பக்கத்து நாடு இருக்குது, கைப்பற்றலுமே. ஏன் அரபு நாடுகளை முதலாவது கைப்பற்றுவார் தெரியுமா? உலகத்தில் நபிமார்கள் இரத்தம் சிந்திய இடம் மக்கா, உலகத்தில் நபிமார்கள் தியாகம் செய்த இடம் மதீனா,
உலகத்தில் நபிமார்கள் கஷ்டப்பட்ட இடங்கள் மக்கா, மதீனா, யமன், நஜ்ரான், ஹாலிதியா, ஃபைசலியா, மதீனத்துல் அஸ்ரியா, யமன், பலஸ்தீன், துபாய். கண்ணால் காண்கின்றோம், காதால் கேட்கின்றோம். அப்படிப்பட்ட புனிதமான இடங்களில் இன்றைக்கு பலவிதமான ஃபித்னாக்கள், வாலிபர்கள் ரீதியில் ஃபித்னாக்கள், பெண்கள் ரீதியில் ஃபித்னாக்கள். துபாயுடைய ஏர்லைன்ஸ் ஏர்லைன்ஸுக்கு முன்னால் ஏர்போர்ட்டில் எந்த அளவுக்கு என்றால் மக்கள் தொடக்கூடிய அறைக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு சாராய கடை. பிளைட்ல உள்ளுக்கு ஏறத்துடைய முதலாவது கேட்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அவன், நீங்க சாராயம் குடிக்கிறீங்களா, இல்லாட்டி உங்களுக்கு என்ன ட்ரிங்க் வேணும்? எங்கிட்ட சாராயம் இருக்குது, வேற வேற ட்ரிங்கும் இருக்குது. எப்படிப்பட்ட நாடு? நபிமார்கள் கால்பட்ட இடம், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிய இடம். நபிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், தாபிஈன்கள் கஷ்டப்பட்ட இடம். அதனால் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் முதலாவது செய்யக்கூடிய வேலை முழு அரபு நாடுகளையும் கைப்பற்றுவார். முழு அரபு நாடும் கைப்பற்றப்பட்ட பின்னால் பலஸ்தீன் மண், உம்ரானு பைத்துல் மக்திஸ். இன்றைக்கு சின்ன புள்ளைட்ட கேட்டாலும் சொல்லக்கூடிய நாடு தான் பலஸ்தீன், ஜெருசலம். உலகத்துல மக்கால கால்படாத நபிமார்கள் இருந்திருக்கிறாங்க, மதீனால கால்படாத நபிமார்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா பலஸ்தீன்ல கால்படாத எந்த ஒரு நபியும் இல்லை. இன்றைக்கு நம்ம ஹஜ்ஜி பெருநாள மாஷா அழகான முறையில உல்ஹியா செஞ்சு நிம்மதியா சந்தோஷமா அப்படிதான் வாழ்ந்தோம், குடும்பத்தை சந்திக்குத. பலஸ்தீன்ல ஹஜ்ஜி பெருநாள் ஹுதுபாவை எப்படி ஆரம்பிச்சாங்க தெரியுமா? பலஸ்தீன்ல இமாம் பிம்பருக்கு மேல ஏறி ஹுதுபாவை எப்படி ஆரம்பித்தார் தெரியுமா? பயான் பண்ணுவதற்கு, பேசுவதற்கு எனக்கும் சக்தி இல்ல, கேட்கிறதுக்கு உங்களுக்கும் சக்தி இல்லை. சாப்பாடு இல்ல, சாப்பாடு இல்ல. 10,000க்கு மேற்பட்ட மக்கள் இதுவரைக்கும் எங்க போயிருக்காங்கன்னு தெரியாது, என்ன நடந்தது தெரியாது. 11,10,000 பேர் இதுவரைக்கும் காயப்பட்டிருக்கிறார்கள். 45,000 பேர் இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 20,000 பேர் பெண்கள், 15,000 பேர் ஆண்களும், 15,000 பேர் சிறுவர்களும் பெரிய ஆண்களும் அநியாயம் செய்தார்கள், அட்டூழியம் செய்தார்கள், இஸ்லாமியர்களை கொட்டி கொலை செய்தார்கள். அப்படிப்பட்ட பலஸ்தீன் மண் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியை கைப்பிடித்ததற்கு பின்னால், ஆட்சியை கைப்பற்றியதற்கு பின்னால் செழிப்பான ஒரு நாடாக மாறும், செழிப்புற்ற ஒரு நாடாக மாறும். எந்த அளவுக்கு உலமாக்கள் எழுதுகிறார்கள் என்றால், பலஸ்தீனுடைய மண்ணில் முன் துண்டுல இருந்து பார்த்தா பின்னுக்குள்ள போர்டர் வரும். எப்படி நாடாயிருக்கும்? அல்லாஹ் உலகத்துல சொர்க்கத்துக்கும் ஆதாரம் காட்டிருக்கிறான், மஹ்ஷர் மைதானத்துக்கும் ஆதாரம் காட்டிருக்கிறான். மஹ்ஷர் மைதானம் நாளைய கியாமத்துடைய நாள் பலஸ்தீன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பலஸ்தீன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யபுன ஹவாலா மா ரஅய்தல் خிலாஃபத قد نزلت الارض المقدسه. பலஸ்தீன் மண் அன்றைய நாளில் எப்படி மாறும் தெரியுமா? முழு அரபு நாடுகளையும் கைப்பற்றியதற்கு பின்னால் சென்ட்ரல் கவர்மெண்டாக மாறும், மிகப்பெரிய ஒரு ஆட்சி பீடமாக மாறும், மிகப்பெரிய ஒரு பார்லிமெண்டாக மாறும். பலஸ்தீனுடைய அந்தஸ்து கூட 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 மதீனாவுடைய அந்தஸ்து குறையாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தத்ருகூனல் மதீனா அலா கைரிம் மா கானத். பலஸ்தீன் மண் இருக்கிறதே, பலஸ்தீன் மண், அதனுடைய அந்தஸ்து கூட கூட மதீனா எந்த ஒன்றுமில்லாமல் இருந்தது போலவே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்த பூமி தான் மதீனா. எப்படிப்பட்டது மதீனா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், மக்காவை விட 2 மடங்கு மதீனாவுக்கு நீ பரக்கத் செய்து விடு. மக்காவை விட 2 மடங்கு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய மதீனாவிற்கு யாரெல்லாம் அநியாயம் செய்ய நாடுகிறார்களோ தண்ணியில் உப்பை கரைப்பது போன்று அல்லாஹ் அவரை கலைத்து விடுவான். அப்படிப்பட்ட பலஸ்தீன், அப்படிப்பட்ட மதீனா எப்படி மாறும் தெரியுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மதீனாவில் இருந்து பலஸ்தீனுக்கு முழு மக்களும் சாரை சாரையாக சென்று இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் சேர்ந்து கொள்வார்கள்.
அவர்களுடன் சேர்ந்ததற்கு பின்னால் மதீனாவில் காட்டு மிருகங்களும் விஷ ஜந்துக்கள் மாத்திரம்தான் இருக்கும். சகோதரர்களே, நான் கூறுவது கதை அல்ல. கதந்தா மாஷா அல்லாஹ் கேட்டுக்கிட்டு போவேன். கூறுத கதை இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், சாதாரண ஹதீஸ் அல்ல, சஹீஹான ரிவாயத்துடன் இருக்கக்கூடிய ஹதீஸ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த அளவுக்கு சவுதி மதீனாவிலிருந்து மக்கள் அனைவரும் போய் மிருகங்கள் மாற்றி இருக்குமோ, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்போது மதீனாவுடைய மண் பாலடைந்த மண்ணாக மாறுமோ அப்போதுதான் ஹுரூஜுல் மல்ஹமா, புகாரில வரக்கூடிய ரிவாயத், ஹுரூஜுல் மல்ஹமா, உலக மகா யுத்தம் ஆரம்பமாகும். உலக மகா யுத்தம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுருக்கமாகவும், இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா? முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் உடன்படிக்கை செய்வார்கள். உடன்படிக்கை செய்ததற்கு பின்னால் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து யகூதிகளுக்கு எதிராக படையெடுப்பார்கள், யுத்தம் செய்வார்கள். எந்த அளவுக்கு யுத்தம் என்றால் யகூதிகளை விரட்டி கொள்வார்கள், யுத்தத்தை வெற்றி கொள்வார்கள், கனிமத்களை பெற்றுக் கொள்வார்கள். கனிமத்களை எடுத்ததற்கு பின்னால் தி தலூல், அபூ தாவூதில் வருகிறது, தி தலூல் என்ற தோட்டத்தை வாங்கி முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் ரெஸ்ட் எடுப்பார்கள், ஓய்வெடுப்பார்கள். தி தலூல் என்ற தோட்டத்தில். இந்த சந்தர்ப்பத்தில் தான் யகூதிகளை கிறிஸ்துவனை சேர்ந்த ஒருத்தன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிலுவையை தன்னுடைய தலைக்கு மேல் ஏந்தி கொண்டு கலபஸ் சலீல், இன்றைய யுத்தம் வெற்றி கொண்டது இந்த சிலுவையால் தான், இந்த யுத்தம் வெற்றி கொண்டது இந்த சிலுவையால் தான் என்று அந்த சிலுவையை பார்த்து அந்த கிறிஸ்துவன் சொல்லக்கூடிய நேரத்துல முஸ்லிம்ல ஒருவர் பொறுக்க இயலாம தாங்க முடியாமல் பல கிறிஸ்துவுடன் வந்து சண்டை போடுவார். சண்டை போடக்கூடிய நேரத்தில் முஸ்லிம் அடிக்க கிறிஸ்தவன் விழ அவன் மரணித்து விழுந்தவுடன் முழு கிறிஸ்துவர்களும் என்ன செய்வார்கள் தெரியுமா? முஸ்லிம்களுக்கு எதிராக படையெடுப்பார்கள். புகாரில வரக்கூடிய தெளிவான ஹதீஸ். எந்த அளவுக்கு படையெடுப்பார்கள் என்றால், இஸ்லாமியர்களுடன் சண்டை பிடிப்பதற்காக வேண்டி, இஸ்லாமியர்களுடன் யுத்தம் செய்வதற்காக வேண்டி 80 கொடிகள் வரும். உலமாக்கள் எழுதுகிறார்கள், 80 கொடி என்பது 80 நாடுகள். ஒரு நாட்டில் 12,000 பேர் யுத்தம் செய்வதற்காக வேண்டி வருவார்கள். ஒரு நாட்டில் 12,000 என்றால் 80 நாடுகளில் 9,10,000 பேர் யுத்தம் செய்வதற்காக வருவார்கள். முஸ்லிம்கள் இருப்பார்கள். டமஸ்கஸ் சிரியாவின் தலைநகரத்தில் இருப்பார்கள். காபிர்கள் யுத்தம் செய்ய வருவார்கள். ஹலப் என்ற இடத்தில் இருந்து 40 கிலோமீட்டர் முன்னுக்கு வந்த தாபிக் என்று சொல்லக்கூடிய இடத்தில் காபிர்கள் யுத்தம் செய்வதற்காக வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹுல் முஸ்லிமில் வருகிறது, தொடர்ந்து 4 நாட்கள் யுத்தம். எந்த அளவுக்கு யுத்தம் என்றால், அந்த படைக்கு மேலால், அந்த யுத்த களத்துக்கு மேலால் ஒரு பறவை சென்றால் கருகி சாம்பலாக மாறிவிடும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம்களில் ஒரு சிலர் ஷஹீதாகுவார்கள், இன்னும் சிலர் தோல்வி அடைவார்கள், இன்னும் சிலர் என்ன செய்வார்கள் தெரியுமா? வெற்றி அடைவார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாமியர்கள் வெற்றி பெற்றதற்கு பின்னால் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அடுத்த வேலை என்ன தெரியுமா செய்வாங்க? குஸ்தன்தீனியாவை கைப்பற்றுவார்கள். குஸ்தன்தீனியா துருக்கியுடைய தலைநகரம் தான் குஸ்தன்தீனியா. இத பேர் மாத்திரிக்கு இஸ்தன்பூல். துருக்கியுடைய தலைநகரம். உஸ்மானிய பேரரசின் 450 வருடம் பழைமை வாய்ந்த இடம் தான் குஸ்தன்தீனியா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சமிஅதும் பிமதீனத்தின் வஜானிபும் மின்ஹா ஃபில் பர் வஜானிபுன் ஃபில் பஹ். குஸ்தன்தீனியாவுடைய பாதி அரைவாசி கடற்பக்கத்திலும் இன்னும் அரைவாசி தரை பக்கத்திலும் இருக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குஸ்தன்தீனியாவுடைய பாதி தரை பக்கத்திலும் பாதி கடற்பக்கத்திலும் இருக்கும். அதாவது
ஐரோப்பியா கண்டத்தின் பக்கம் பாதியும் ஆசியா கண்டத்தின் பக்கம் பாதியும் குஸ்தந்தீனியா இருக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70,000 மனிதர்களை கூட்டிக் கொண்டு இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் குஸ்தந்தீனியாவுக்கு போய் யுத்தம் செய்ய மாட்டார்கள், சண்டை பிடிக்க மாட்டார்கள். அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவார்கள். குஸ்தந்தீனியாவுடைய தரைப்பகுதி இஸ்லாமியர்களுடைய கையில் வரும். இரண்டாவது தடவை அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவார்கள். குஸ்தந்தீனியாவுடைய கடற்பகுதி முஸ்லிம்களுடைய கையில் வரும். மூன்றாவது தடவை அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவார்கள். குஸ்தந்தீனியாவுடைய துருக்கி முழுவதுமே இஸ்லாமியர்களுடைய கையில் வரும். அனைத்தையும் கைப்பற்றியது பின்னால் முழு சாம்ராஜ்யமும் முழு முஸ்லிம்களும் ஜைத்தூன் மரத்துக்கு கீழ் தங்களுடைய வாளை தொங்க விட்டு கொண்டு உட்கார்ந்திருப்பார்கள். ஜைத்தூன் மரம் ஸ்ரீலங்கால ஒரே ஒரு இடத்துல தான் ஜைத்தூன் மரம் இருக்குது. மினுவாங்கொடையில இருக்கக்கூடிய நிவாமியா மദ്രസാல மட்டும்தான் ஜைத்தூன் மரம் இருக்குது. கொண்டு வந்து 11 வருஷம் ஆகுது. எப்படி ஆரம்பத்தில் இருந்துச்சோ அதே மாதிரி இப்பயும் இருக்குது. லேசில வளராது, லேசில சாகாது. ஜைத்தூன் மரம் 2000 வருடம் உயிர் வாழக்கூடிய மரம். அந்த மரத்துக்கு கீழால் ஓய்வெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் ஒரு சட்டம் வரும். அதாவது தஜ்ஜால் வந்து விட்டார் என்பதாக. தஜ்ஜால் ஹிஸ்டரி வேற சொல்ல போன நேரம் காலம். தஜ்ஜால் வந்து விட்டார் என்று உடனே இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை பார்ப்பதற்காக வேண்டி சிலரை அனுப்பிவிட்டு ஏனைய முஸ்லிம்களை கூட்டிக் கொண்டு தெற்கு திசையில் இருக்கக்கூடிய தமஸ்கஸ் தலைநகரத்தின் கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய ஜாமிஉல் உமவி உமையாக்கள் கட்டிய மஸ்ஜித், இன்றைக்கு போனாலும் பார்க்கலும் உமையாக்கள் கட்டிய மஸ்ஜித், இரண்டு பக்கமும் மினாரா கொண்ட மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதில் தான் இரண்டாவது தடவை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் மஸ்ஜித் அக்ஸாவை கைப்பற்றிய சலாஹுத்தீன் அய்யூபியுடைய கபூர் இருக்குது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபூரும் அங்குதான் இருக்குது. கர்பலா யுத்தம் வரக்கூடிய முஹர்ரம், கர்பலா யுத்தம், அந்த யுத்தத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையை அறுத்து கொண்டு போன இடமும் ஜாமிஉல் உமவி என்ற மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதில் தான் அனைவருமே போவார்கள். போகக்கூடிய நேரத்தில் தான் முழு இஸ்லாமிய சாம்ராஜ்யமும் அதிர்ச்சி அடையக்கூடிய அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை பார்ப்பார்கள். அதுதான் இரண்டாவது வானத்தில் 2000 வருடங்களாக வாழக்கூடிய இருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம். புகாரில வருது, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2000 வருடங்களாக இரண்டாவது வானத்தில் இருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் இரு மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளை விரிக்கக்கூடிய நேரத்தில் இமாம் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். அவர் தலையை பணித்தால் முத்து முத்தாய் தண்ணீர் கொட்டிக் கொண்டிருக்கும். அவர் தலையை உயர்த்தினால் முத்து முத்தாய் மாணிக்கங்கள் போல் தண்ணீர் வேர்வை துளி கொட்டிக் கொண்டிருக்கும். அவர் ஜாமிஉல் உமவி என்ற இடத்தில் இறங்கியதற்கு பின்னால் அவர் மூச்சை விட்டால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃபஸுஹு ஹைசு யன்தஹி தர்குஹு. அவர் மூச்சை விட்டால் எந்த அளவுக்கு போகும் என்றால் அவருடைய கண் தூரம், கண்ணுடைய பார்வை எந்த அளவுக்கு போகுமோ அதே போல போகும். அவர் உலகத்தில் வந்து வாளை எடுத்துக்கொண்டு தஜ்ஜாலை கொலை செய்வதற்காக செல்வார். தஜ்ஜாலை பாபு லுத் என்ற இடத்தில் வைத்து கொலை செய்வார். சகோதரர்களே, சொல்லக்கூடியது கதை அல்ல. உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவதற்கு முன்னால் சொன்ன விடயங்கள். எனவே இதற்கு பின்னால் தான் முழு மக்களும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை சந்திப்பார்கள். இஸ்லாமியர்களுக்கு தான் வெற்றி, நல்லடியார்களுக்கு தான் வெற்றி. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்தில் நாம் இருக்க வந்தவர்கள் அல்ல, இறக்க வந்தவர்கள். உலகத்தில் நாம் நீண்ட காலம் வாழ வந்தவர்கள் அல்ல, நீண்ட ஒரு வாழ்க்கையை தயார் செய்ய வந்தவர்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கபூர் அறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கும் மௌத் இருக்கிறேன், உங்களுக்கும் மௌத் இருக்கிறேன், உலகத்துல எல்லாருக்கும் மௌத் இருக்கிறான். எல்லாரும் சக்கராத்தை சந்திக்கத்தான் வேண்டும், எல்லாரும் கபூரை சந்திக்கத்தான் வேண்டும். ஒரு ஜனாசா விழுந்தால் ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒன்று சேருதும். ஒரு ஜனாசா விழுந்தா ஊரில் இருக்கக்கூடிய சண்டை பிடிச்சாக்களும் தான், சண்டை பிடிக்காக்களும் தான், யாரா இருந்தாலும் ஜனாசாவுக்கு கொண்டு சேருதும்.
அழிந்து போகக்கூடிய உலகத்துக்காக இனத்துக்கு நமக்கு பிரச்சனை, அழிந்து போகக்கூடிய இந்த துன்யாவுக்காக எனக்கு நம்ம பிரச்சனை, அழிந்து போகக்கூடிய காணிக்காக வேண்டி, அழிந்து போகக்கூடிய வானத்துக்காக வேண்டி, அழிந்து போகக்கூடிய துன்யாவுக்காக வேண்டி குடும்பத்தை நாம் மறந்து வாழ்கிறோம், குடும்பத்தை நாம் பிரிந்து வாழ்கிறோம். உலகத்தில் நாம் சொர்க்கம் போக வேண்டுமா, அல்லாஹ் கூறிய விடயங்களை எடுத்து நடக்க வேண்டும். உலகத்தில் நாம் சொர்க்கம் போக வேண்டுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறைகளை எடுத்து நடக்க வேண்டும். அந்நிய கலாச்சாரங்கள், அந்நிய முறையில் உடை நடகள், அந்நிய முறையில் பாவனைகள் இனத்துக்காக வேண்டி. எனவே சகோதரர்களே, இந்த மஸ்ஜிதில் பிம்பரை சாட்சியாக வைத்து கூறுகிறேன் என்ன தெரியுமா, உலகத்தில் யாராக இருக்கலாம், எப்படிப்பட்டவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் சொர்க்கம் போக இல்லாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் வேணும் சொர்க்கம் போறதுக்கு, அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணும் சொர்க்கம் போறதுக்கு. உலகத்தில் அல்லாஹ் கொஞ்ச கால வாழ்க்கையை தந்திருக்கின்றான். எனவே அந்த வாழ்க்கையை சிறந்த முறையில் நாம் கழிக்க வேண்டும். கழித்தோம்டா நாளைய கியாமத்துடைய நாளையில் சந்தோஷமாக இருக்க முடியும். அல்லாஹ் அனைவரின் சொர்க்கவாசியாக ஆக்குவானா. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் தப்புகள் தவறுகள் செய்திருப்போம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களோட பாவத்தை மன்னிச்சிட்டு யா அல்லாஹ், எங்களோட ஊர்ல ஒற்றுமையை தந்திரியா அல்லாஹ், எங்களோட குடும்பங்கள் ஒற்றுமையை தந்திரியா அல்லாஹ், எல்லா பிரச்சனைகளை விட்டு நீக்கிறியா அல்லாஹ், வீண் விளையாட்டுகளை விட்டு நீக்கிறியா அல்லாஹ், வாலிபர்களை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ், வாலிபர்கள் கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ், அவருடைய வாழ்க்கையை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ், துஆ ஏற்றுக்கொள்வாயாக.